அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த சென்னை மாநகராட்சியே நம்ம 300க்கு மேற்பட்ட நிலையம் நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி அரசே வந்து ஒரு நாளைக்கு 6 லட்சம் புறநோயாளிகள் 70,000 உள்நோயாளிகள்லாம் பார்த்துட்டு இருக்க நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரொம்ப ரோபஸ்டாக பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு இருக்குது. அதில் குறிப்பாக நமக்கு மிகவும் கவலை அடிக்கக்கூடியதுன்னா எல்லாருமே வந்து தொற்று நோய்கள் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் இந்த சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம் போன்ற நோயை பற்றி விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் பலர் வந்து தனக்கு இல்லை அப்படின்னு டினைலில் இருக்காங்க. அதுக்கு வந்து முத்தாய்ப்பா இன்னைக்கு காவேரி மருத்துவமனை வந்து 100 நாட்கள்ல 100 இடங்கள்னு சொல்லி டிஷும் டயபெட்டிஸ்னு சொல்லி ஒரு வாகனத்தை சென்னையில் உள்ள பட்டி தொட்டி எல்லாத்துக்கும் அனுப்பக்கூடிய நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்க்கரை நோய் அப்படிங்கிற டயபெட்டிஸ்ங்கிற போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பிளட் சுகரை மட்டும் பார்த்துக்கிறாங்க. பட் வந்து மல்டி ஃபேக்டோரியல், சிலது ஜெனட்டிக், நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்கிறது அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு நமக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாழ்க்கை, எந்திரமயமான வாழ்க்கை, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைலு, நிறைய உடற்பயிற்சி பண்ணாத காரணத்தினால் பலருக்கு வந்து இப்போ சென்னையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி 16 விழுக்காடு இருக்கும். 100 பேர் பார்த்தா 16, இன்னைக்கு 22 விழுக்காடுக்கு மேலே இருக்கிறதா சில ஆராய்ச்சிகள் சொல்றது. ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி இன்னும் மக்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்காக இந்த வாகனத்தை அவங்க அனுப்பும் பொழுது அங்கேருந்து அந்த மாதிரி டினைல் டெஸ்டே பண்ணிக்காதவங்க திருப்பி இங்கே வரும்பொழுது எல்லா வகையான டெஸ்ட்டும், கிட்னி பாதிக்கலாம், லிவர் பாதிக்கலாம், இல்லை நரம்பியல் ரீதியில் பாதிப்பு இருக்கலாம், கண் ரீதியில் பாதிப்பு இருக்கலாம், இல்லையா மற்ற இதயம் பாதிக்கலாம். அந்த மாதிரி அனைத்து பாதிப்புகளையும் ட்ரீட் செய்வதற்கான ஒரே இடத்தில் வசதிகளையும் அவங்க காட்டினாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அரசை பொறுத்தவரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டில் மக்களை தேடி மருத்துவத்தை வரக்கூடியவங்களுக்கு நம்ம அரசில் இலவசமாக கொடுத்தா கூட அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைப்பட்டால் இவங்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தொடர்ந்து நல்கி வர்றாங்க. அவர்களுக்கும் குறிப்பாக டாக்டர் பரணிதரன், டாக்டர் அரவிந்தன் மற்றும் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த உணவை சார்ந்த இது இன்னைக்கு உணவுல ஃபஸ்ட்டு நம்ம வராமல் தடுக்கணும். அதுக்கு மேலே வந்ததுனாக்கா உடற்பயிற்சி மூலமாக தவிர்க்கணும். அதுக்கப்புறம் உணவில் மாற்றங்கள் மூலமாக தவிர்க்கணும். கடைசியாக தான் மருந்துக்கு போகணும். ஸோ அந்த கன்செப்டில் எல்லாத்தையும் அவங்க வச்சதுக்கு இவங்களுக்கு என்னோட பாராட்டுகள். தொடர்ந்து மற்ற பணிகளுக்கு நான் பேசுகிறேன். வணக்கம், நான் டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டயபெட்டிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அதிகமாக பரவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம சொன்ன 22% ஆஃப் பீப்புள் ஆர் ஹேவிங் டயபெட்டிஸ். இது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு டைம் பாம் மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கணும். ஸோ மக்கள் வந்து டயபெட்டிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் டயபெட்டிஸ் வந்தால் அந்த எப்படி நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதே காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி போகணும், அதெல்லாம் விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்காக தான் இந்த டிஷும் டயபெட்டிஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் காவேரி ஹாஸ்பிட்டலில் நடக்குது. ஸோ இதில் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 100 days 100 லொக்கேஷன், ஒரு மொபைல் வேன், அதில் வந்து 4 ட்ரைன்டு பீப்புள், 2 டயட்டிஷியன், 2 டயபெட்டிஸ் எஜுகேட்டர்ஸ், இவங்க வந்து ஒரு லொக்கேஷன்லையும் போய் அங்கே டயபெட்டிஸ் ஸ்க்ரீன் பண்ணி ஸோ சுகர் இருக்கான்னு கண்டுபிடிச்சு, சில பேருக்கு வந்து சுகர் ஹையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் பேக்கேஜில் எல்லாமே செக் பண்ணணும். அதாவது சுகர்ஸ் வந்தால் நம்ம கண் பாதிக்கும், கால் பாதிக்கும், கிட்னி பாதிக்கும் அப்படின்னு ஒரு நிறைய பயம் இருக்கும். ஸோ அது எல்லாமே செக் பண்ணுறதுக்கு ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுத்து அதை வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் பண்ணி அவங்க வந்து டயபெட்டிஸாலஜிஸ்டோ கன்சல்டேஷனும், போடியாட்ரிஷியன், கால் பார்த்து பராமரிப்பு கன்சல்டன்ஸும் அவங்க வந்து பார்த்து அதில் வந்து நிறைய அவங்களுடைய லைஃப்பில் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸ் வந்துன்னா நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம், அதே நேரத்தில் டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சா அதோட எப்படி வாழலாம். ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த டிஷும் டயபெட்டிஸ். இதில் வந்து இன்டர்நேஷனல் டயபெட்டிக் ஃபெடரேஷன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நோ யோர் ரிஸ்க், நோ யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன ரிஸ்க் இருக்குது, நம்ம வந்து டயபெட்டிஸ்னால் ஒரு சைலண்டாக இருக்கும், எல்லாருக்கும் எல்லா சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் டயபெட்டிஸ் பற்றி என்ன இருக்குது, நம்ம செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். அது செக் பண்ணால் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அது வந்து இந்த வேன் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாகவே செக் பண்ணிக்கலாம். அதோட ஒரு ரைட்டான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வந்து நம்ம இன்ஃபர்மேட்டிவ் ஏரால இருக்குது, சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் வருது. ஸோ அது வந்து ரைட்டாக ராங்கான்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த வேனில் வந்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து அது சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைத்து அவங்க வந்து சரியான ஒரு பாதையை வந்து அவங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா, எஸ்பெஷலி இந்த வேன் உங்கள் ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் கலந்துக்கலாம். ஸோ இந்த ஏரியா உங்கள் ஏரியாவுக்கு வரணும், இந்த வேன் வரணும்னா நீங்கள் 8802-888-882 இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிஸ் ஹெல்ப்லைன் நம்பர் சொல்லுவோம். இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு வரும். உங்களுடைய மக்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்க்ரீன் பண்ணி அவங்களை வந்து ஒரு ரைட் டைரக்ஷன்ஸ் காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து அந்த அஃபோர்டபுள் பேக்கேஜும் அவங்க பண்ணி அவங்க ரைட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து நாட் ஓன்லி கவர்மெண்ட்,
ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து சென்னையில் வந்து ஃபஸ்ட் டைமாக இது இனிஷியேட் பண்ணி மக்களுக்கு வந்து தேடி போகணும். இந்த கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம் தான் இந்த டயபிட்டிஸ் ஆன் வீல்ஸ் 100 days 100 லொகேஷன் கான்செப்ட். ஸோ இது வந்து பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்து அவங்க வந்து ஏன்னா பிகாஸ் நோயோட வாழ்றதோட அந்த நோயை கட்டுப்பாட வச்சு அவங்க குவாலிட்டியாக நல்லா ஹெல்த்தியாக வாழலான்றது தான் ஒரு மெயின் விஷயம் இந்த டயபிட்டிஸ் ப்ரோக்ராமோட ஈவெண்ட்.